ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழா. சற்று முன் வந்த ஒரு வேலைவாய்ப்பு ஒரு முன்னணி தனியார் வங்கியான ஐடிபிஐ பேங்க்கில் 100 இல்லை 200 இல்லை கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட அசிஸ்டன்ட் மேனேஜர் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த வேலைக்கான தேர்வு தமிழ்நாட்டில், பணியிடம் தமிழ்நாட்டில், வேறு லெவல் சேலரி, ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். A to Z டீட்டெயில்ஸை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. காக்னிசன்ட்டோட CEO ரவிக்குமார் சொல்லியிருக்காரு, இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட 20,000 ஃப்ரெஷர்ஸ் CTS ஃபில் பண்ண போகிறாங்களாம். CTS மட்டும் இல்லாமல் TCS, விப்ரோ போன்ற கம்பெனிஸும் எடுக்கிறாங்க. ஓகே, எடுக்க போகிறாங்க, சரி நம்மள எடுப்பாங்களா? அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கில் நம்மள்ட்ட இருந்தால் நிச்சயமாக எடுத்துப்பாங்க. ஏன்னா ஜஸ்ட் அப்ளை பண்ணால் மட்டும் வேலை கிடைச்சிடாது, ப்ராப்பரான ஸ்கில் நம்மள்ட்டையும் இருக்கணும். அப்படி என்னதான் ஸ்கில் தேவை? டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக், UI UX, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டெவாப்ஸ்னு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறதா கற்றுக்கோங்க. ஓகே, எங்கே கற்றுக்கிறது சொல்கிறேன். சூப்பராக கற்றுக்கலாம், அதுவும் உங்கள் வீட்டில் இருந்து ஆன்லைனில் புரியும் வகையில், முற்றிலும் தமிழில். உபியும் HCLும் சேர்ந்து வழங்குற அப்ஸ்கில்லிங் கோர்சஸ் மூலமாக நீங்கள் உங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. ஒன்றுமே இல்லை, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி டேரெக்டாக ஸ்க்ரோலை பண்ணி கீழே ஒரு ஃபார்ம் இருக்கும், இதை மட்டும் சப்மிட் பண்ணுங்கள். அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கேட்டுக்கோங்க. ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க, வேலை ஆட்டோமேட்டிக்காக அதுவே வரும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ட்ரை பண்ணுங்கள். ஓகே, கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். ஐடிபிஐ பேங்க், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் துறை வங்கி தான், அரசு வங்கியோ அரசு வேலைவாய்ப்போ கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கேருந்து இப்போது ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற பதவி வந்திருக்கு. அதாவது JAM அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிரேட் O அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சேலரி டீட்டெயில்ஸை பொறுத்தவரையும் த அபோவ் பொசிஷன் வில் பி a பேன் இந்தியா பேசிக்ஸ். அதாவது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வேக்கன்சி ஆல் இந்தியா வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா 676. அதாவது மொத்தமாக 676 வேக்கன்சி இருக்குது. அதில் பொது பிரிவினருக்கு 271, எஸ்சிக்கு பாருங்கள் 140, எஸ்டிக்கு 74, பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா நீங்கள் ஓபிசியில் இருக்கீங்க, உங்களுக்கு 124, இடபிள்யூஎஸ்க்கு 67, அப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. இப்போது விஷுவலி அப்படின்னா அதுக்கு என்ன, ஸோ அந்த மாதிரி அந்த டைப் ஆஃப் இதுக்குமே வந்து அவங்க வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதற்கான முக்கியமான டேட், கட் ஆஃப் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கட் ஆஃப் டேட் ஃபார் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஆஃப் ஏஜ் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அதாவது இவங்க கேட்டிருக்கிற வயது மற்றும் கல்வி தகுதி, அதற்கான கட் ஆஃப் என்ன அப்படின்னா May 1, 2025. இந்த தேதிக்குள்ளே அவங்க கேட்டிருக்கிற வயது வரம்பு உங்களுக்கு பூர்த்தி ஆகியிருந்திருக்கணும். அவங்க கேட்டிருக்கிற கல்வி தகுதியை நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும். இதுதான் முக்கியமான டேட். அட்வர்டைஸ்மெண்ட் டேட் அப்படிங்கிறது May 7. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பாருங்கள், நீங்கள் May 8லேருந்து 20 வரை டைம், சரியாக 12 நாள் தான் டைம். அதற்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேபி உங்களுக்கு June 8 சண்டேல இருக்கும். வேரியஸ் சென்டர்ஸ் கொடுத்து அந்த சென்டர்ஸில் போய் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு வங்கி தேர்வு என்னவோ அதுதான், அதற்கான சிலபஸ் தான் இது. எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியாவில் அவங்களே பக்கத்தில் அந்த கட் ஆஃப் டேட்டை மென்ஷன் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஆஸ் ஆன் May 1, 2025 இந்த தேதியின் படி அப்படின்ட்டு. முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வயது வரம்பு 20லேருந்து 25 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது May 2, 2000 to May 1, 2025 இந்த 2 தேதிக்குள்ளே பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாமா? ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, நான் அதையுமே உங்களுக்கு சொல்கிறேன். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ அப்படின்னா பேச்சுலர் டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும். ஆனால் 60% உங்களோட டிகிரியை நீங்கள் முடிச்சிருக்கணும். பிடெக்கோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல. இன்கேஸ் நீங்கள் SC ST PWD கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 55% உங்களோட டிகிரியை நீங்கள் முடிச்சிருந்தாலே இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் எலிஜிபிள். கம்ப்யூட்டர் லிட்ரஸியை பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் நல்ல கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபிஷியண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டர் வந்து ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதில் இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டு, பவர் பாயிண்ட், இந்த மாதிரி ஆஃபீஸ் பேக்கேஜஸ் இது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காம்பன்சேஷனை பாருங்களேன், கிட்டத்தட்ட 6 lakh to 6.5 lakh உங்களுக்கு ஆனுவல் சேலரி இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா மாதம் கிட்டத்தட்ட 40,000க்கு மேலே உங்களோட சேலரி, அதுவும் ஃப்ரெஷருக்கு முதல் மாதமே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வேறு லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி அசிஸ்டன்ட் மேனேஜர் வேக்கன்சி. ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் கம்ப்ரமைஸ் இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது, அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருக்குது. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் ஆன்லைன் டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணாலே நீங்கள் வந்து கிளியர் பண்ண மாதிரி தான். ஓகே, இதுக்கு வந்து வழக்கமாக சொல்கிற மாதிரி, அந்த வழக்கமாக வைக்கிற மாதிரி பேங்கிங் சிலபஸ் தான். லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனலிசிஸ், இன்டர்பிரேஷன், அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், அப்புறம் ஜென்ரல் எக்கனாமி, பேங்கிங், ஸோ இது மாதிரி. ஓகே,
இதிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது, எவ்வளோ மார்க்கு ப்ளஸ் அதற்கான டைம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு தேர்வு தான். ஓகே, அதுவும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருக்கும். தமிழெல்லாம் தேர்வு வந்து நீங்கள் எழுத முடியாது, இங்கிலீஷில் தான். ஸோ இந்த தேர்வில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்குமே வந்து ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதிங்கன்னா 0.25 மார்க் வந்து அவங்க மைனஸும் பண்ணுவாங்க. அதாவது நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் எழுதிட்டு வாங்க, தெரியாததை விட்டுட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருக்குது. பர்சனல் இன்டர்வியூ அப்படிங்கிறது 100 மார்க்ஸ்க்கு இருக்குமா. ஸோ அதில் நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50% நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்வியூவில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறத இவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ஏஜ் வந்து 20லேருந்து 25 வயசு அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டினா ப்ளஸ் 5 இயர்ஸ் எடுத்துக்கோங்க, 30 வயசு வரை அப்ளை பண்ணலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா நீங்கள் ஓபிசியில் வரைக்கும் உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 28 வயது வரையும் கூட இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். வழக்கமாக அப்ளை பண்ணுற மாதிரி ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ வேணுமோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னா நான் நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். www.idbibank.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் நீங்கள் மே 8 முதல் மே 20 வரையும் டைம், 12 நாள் தான் டைம். அதற்குள்ளேயே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, ஃபீஸ் பாருங்களேன். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளி நண்பர்கள் உங்களுக்கு 250 ரூபா. மீதி உள்ள எல்லாருக்கும் 1050 ரூபா நீங்கள் வந்து ஃபீ வந்து பே பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஃபீ பே பண்ணணும். ப்ளஸ் வந்து சிலபஸ் டீட்டெயில் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். இப்போ ஜூன் 8 எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்குள்ளே நம்மளால் ப்ரிப்பேர் பண்ணிட முடியுமா, ஓரளவுனாவது ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் வந்து மைண்டுக்கு கொண்டு வரணும். ஜஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்தாச்சு சும்மா அப்ளை பண்ணிவிடுவோம், ஒரு நம்ம லக்கு டக்குன்னு எழுதுனா கிடச்சிரும், அந்த மாதிரிலாம் தயவு செய்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. அப்படிலாம் கிடைக்கவே கிடைக்காது. ஆல்ரெடி இந்த பேங்கிங் எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறவங்க, இல்லை நான் வந்து நல்ல இருக்கிற டைமையுமே நல்லா நான் ஆப்டிமைஸாக யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ட்ரை கொடுத்து பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். சும்மா ஏனோ தானோன்ட்டு பார்த்துட்டோம், சும்மா ட்ரை பண்ணுவோன்ட்டு ஃபீஸையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு டைமையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணாதீங்க. நோட்டிஃபிகேஷனில் 27வது பக்கம் அனெக்சர் 1 இருக்குது. இதில் ஃபோட்டோ என்ன சைஸில், சிக்னேச்சர் என்ன சைஸில், அது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த பேஜை எடுத்து வச்சுட்டு நீங்கள் இதற்கு சூப்பராக வந்து அப்ளை பண்ணிடலாம். அந்தந்த சைஸில் நீங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வேலைக்கான எழுத்து தேர்வு பாருங்கள். தமிழ்நாட்டில் இவ்வளோ இடங்களில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் ஒரு எக்ஸாம் சென்டர் நீங்கள் உங்களுக்கு நியர்பையில் இருக்கிறத சூஸ் பண்ணி இந்த தேர்வை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். பணியிடமும் மேக்ஸிமம் உங்களுக்கு தமிழ்நாடு தான். ஓகே, ஏன்னா தமிழ்நாட்டிலே நிறைய பெரிய பெரிய சிட்டிஸில் இந்த ஐடிபிஐ பேங்க் இருக்குது. அங்கேயுமே உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் பாசிபிலிட்டி இருக்குது, நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டாக உள்ளவங்க இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை குயிக்காக தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 100% ஃப்ரீ தான். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.